நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு வாப்பா இருக்கிறார். வாப்பா அவர் ஒரு மனைவி, சரி ஒரு மனைவி, 3 புள்ளை. ஒரு புள்ள 5 வயசு பொம்பளை புள்ள, 2வது மகன் 12 வயசு ஆம்பளை புள்ள, 3வது மகன் 18 19 வயசு ஆம்பளை புள்ள. வாப்பா பிசினஸ் செஞ்சு கொண்டே போறாரு. மகனை அப்படியே ஓலெவல் ஏலெவலுக்கு பின்னால பிசினஸுக்குள்ள எடுத்துட்டாரு. அந்த மகனும் இப்ப வாப்பாவோட சேர்ந்து பிசினஸ் செஞ்சு எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டாருண்டா மாஷா அல்லாஹ் ஹலாலான பிசினஸ் செய்றாங்க, சுத்தமான பிசினஸ். இப்ப என்ன நடக்குது? மகனுக்கு 22 வயசு, வாப்பாவும் மகனும். என்ன முதலாவது கேள்வி, மகனுக்கு இப்ப மகன் நீயும் இப்ப கடையில வந்து இருந்துக்கோவே, இவ்வளவுதான். வாப்பாக்கும் மகனுக்கும் என்ன கான்ட்ராக்ட் கேட்டா தெரியா, வாப்பா கடைக்கு வர சொல்றாரு, தேவையான மாதிரிக்கு எடுக்க சொல்றாரு. வாப்பாக்கும் மகனுக்கும் மத்தியில் என்ன கான்ட்ராக்ட் என்றத முதலாவது தெளிவாக இருக்கும். வாப்பாவும் மகனும் பார்ட்னரா, எனவே கேபிட்டல் ஒரு போர்ஷன் ஒன்று கொடுத்து பார்ட்னராக்குங்க, இல்ல பார்ட்னராக்கவும் இல்ல. சரி, வாப்பா எம்ப்ளாயர், மகன் எம்ப்ளாயி, வேலை செய்யறவர், கான்ட்ராக்ட் கொண்டிருக்கிற, மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம், இல்ல அப்படியுமே என்ன வாப்பா சொல்லி இல்ல. அப்ப என்ன, நீ உங்களுக்கும் வாப்பாக்கும் என்ன கான்ட்ராக்ட்? இல்ல வாங்க வேலை செய்யுங்க, வாப்பா தேவைக்கு மாதிரி தாரார், எனக்கும் தேவைக்கு மாதிரி எடுக்க சொல்லியிருக்கிறார். இந்த கான்ட்ராக்ட் இல்லாத, இந்த ஒப்பந்தம் இல்லாத இந்த குடுக்கல் வாங்கல் சீரா இல்லைன்றது யோசிங்க. சரி, மகன் ஏதோ நல்ல பிசினஸ் படிக்கிறார், சப்ளையர், டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த எல்லா விஷயங்களை நல்ல படிக்கிறாங்க. வாப்பா வஃபாத் ஆகிட்டார். மகனுக்கு 22 வயசு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வேலை. நாங்க சொல்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வேலை. மகனுக்கு ஏதோ பிசினஸ் படிச்சு கொடுத்த சுட்டி இந்த குடும்பத்தை எப்படி சரி கட்டி எழுப்பேலும், யாருக்கிட்ட கையேந்த தேவையில்லை. அவரும் சொல்றார், உம்மா கவலைப்படவானம், ஃபுல் பிசினஸ் எனக்கு தெரியும். தங்கச்சி கவலைப்படவானம், 5 வயசு, நான் உண்ட ஸ்கூலுக்காக வேண்டி செலவழிக்கிறேன். தம்பி நீங்க கவலைப்படவானம், நீங்க ஓ லெவல் வர காட்டி, ஏ லெவல் முடிய காட்டி, நீங்க அதுக்கப்புறம் என்னோட வந்து நீங்களும் பிசினஸ் சேர்ந்துக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவர் இந்த பிசினஸ் செஞ்சு 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 ஃபேமிலி அப்படியே கொண்டு போறார். கேட்க போல அழகாதான் இருக்குது, மாஷா அல்லாஹ் பெரிய பாக்கியம், ஏதோ பிசினஸ் நல்ல போதே. ஆனா நன்றாக விளங்கிக்கோங்க, சுத்த ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த பிசினஸ் உடைய வேல்யூவை பார்த்து, பொறுமதியை பார்த்து, உம்மக்கு எவ்வளவு பங்கு, பாலிக் அடையாத குமராகாத அந்த தங்கச்சிக்கு எவ்வளவு பங்கு, அதே மாதிரி பாலிக் அடையாத என்ற தம்பிக்கு எவ்வளவு பங்கு என்று பார்த்து அந்த பிசினஸ் உடைய கேபிட்டலை சரியான அமைப்புல பிரிச்சு, அந்த வரக்கூடிய லாபங்களை தங்கச்சிட போஷண வேறையாக, தம்பிட போஷண வேறையாக, உம்மட போஷண வேறையாக, இந்த கணக்கு வழக்குகள் ஒன்றும் செய்யாம இவர் சும்மா செலவழிச்சு கொண்டு போறார், நலவதான் செய்றார். ஆனா ஷரியத் சொல்லுது, இந்த பங்கை பிரிக்கிறது பர்ல ஐன் என்பதாம். தங்கத்தில் எவ்வளவு பங்கு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், தம்பில் எவ்வளவு பங்கு? இந்த வியாபாரம் ஒரு வராசத்தாக மாறிடும். இந்த வராசத்தை பிரிக்காம நீங்க பிசினஸ் செய்யறது இருக்குது, இது சுத்த ஹராம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக்கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், இதுதான் இஸ்லாமியர்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். ஆனா நானும் நீங்களும் இந்த ஹராம் ஹலால் பார்க்கிறோமா? பிசினஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமல்ல, இந்த குடுக்கல் வாங்கல் என்று வந்தா இந்த மௌத்தாகினுடனே முதலாவது விஷயம் அதுதான். இப்ப நானும் நீங்களும் எவ்வளவு குடும்பங்கள் நடக்கிறோம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹராம் ஹலால் நாங்க பேணுறோமா? எனவே கியாமத்துடைய நாள் இந்த சொத்து என்ற பொக்கெட்டுக்குள்ள வந்துச்சு, அல்லாஹ் கேட்பான், எப்படி சம்பாதிச்சாய், எப்படி வந்துச்சு, எப்படி செலவழிச்சாய்.